ஒரு காலத்துல கோல்ட் ஜுவல்லரி வந்து நம்ம சிங்கப்பூர்ல இருந்து கொண்டு வருவாங்க, மலேசியால இருந்து கொண்டு வருவாங்க, துபாயில இருந்து கொண்டு வருவாங்க நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்ப அது அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இந்திய நாட்டுல நம்ம கொடுக்குற எல்லா ஜுவல்லர்ஸுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் HUID மூலியமா பியூர் 22 கேரட் 96 ஜுவல்லரி வந்து எல்லா கடைகளும் வந்துடுச்சு. சோ முதல்ல வந்து துபாயில வந்து பியூரிட்டி நல்லா இருக்குன்னு போவோம், அதே பியூரிட்டி இப்ப இந்தியாவுக்கு வந்துடுச்சு. சோ பேட்டர்ன்ஸ் நம்ம துபாய் இல்ல அந்த வெளிநாடுகளுக்கு போய் வாங்குவோம், அதோட பேட்டர்ன்ஸ் நம்ம இந்தியா வந்துடுச்சு. ஏன் அப்போ நம்ம நாட்டுல இருக்க ப்ரொடக்ஷன் உள்ள ஜுவல்லரிய நம்ம நாட்டு, அதாவது உங்க வீட்டு அருகாமையில் இருக்க ஜுவல்லரிக்கு அந்த லாபத்தை கொடுக்காம ஏன் நம்ம வெளிநாட்டுல போய் இந்த நகைகளை வாங்கணும்? துபாயோ இல்ல தாய்லாண்டோ இல்ல மலேசியாவோ இல்ல சிங்கப்பூரோ, நம்ம நாட்டிலேயே நிறைய ஜுவல்லரி, ஏகப்பட்ட டிசைன்கள், அதிலும் முக்கியமா டெம்பிள் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இந்தியா தான் ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் தமிழ்நாடு, சென்னை ரொம்பவே ஃபேமஸ். சோ அப்படி இருக்கும்போது ப்ரொடக்ஷன் பேஸ்ல இந்த ஜுவல்லரியை வாங்காம நம்ம வெளிநாட்டுல ஜுவல்லரி வாங்குறது எந்த அவசியமும் இல்லைங்க. அப்படி நீங்க துபாயில கொண்டு வந்தா கூட என்ன, ஒரு 10 கிராம் இல்ல 20 கிராம் கவர்மெண்ட் வரும் அப்படிதான் நீங்க கொண்டு வர முடியும். அப்படி 20 கிராம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன லாபம்? நாளைக்கு அந்த ஜுவல்லரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், சேல் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா எந்த ஜுவல்லரிக்கு போக முடியும்? போகவே முடியாது. சோ என்னோட கருத்து என்னன்னா, உங்க பக்கத்துல இருக்க ஜுவல்லர் கிட்ட போய் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது நாட்டுக்கும் நல்ல வளர்ச்சி, உங்களுக்கும் நல்ல லாபம். ரொம்ப நன்றி. என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.